விஜயகாந்த் அப்படின்னா ஒரு கம்பீரம், இப்படி பார்த்து வளர்ந்தவர்கள் நாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பிரேமலதா என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து இருந்தப்போ போட்டோவை காமிச்சு ஜெயிச்ச மாதிரி நம்மளும் இந்த போட்டோவை காமிச்சு ஜெயிக்கலாமான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஐயோ எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அண்ணி தனியா ஆளா நின்று இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போறாங்க அப்படின்னு தம்பிமார்கள் பூரா நினைக்கணும். நீங்க அந்த தம்பிமாரை பூரா இன்னும் உங்க கம்பெனில வேலை பார்க்குற ஆபீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னா அவன் எப்படி உங்களை மதிப்பான்? அப்படி இப்படி திடுதுப்புன்னு ஒரு பெரிய வளர்ச்சி. ஆனா எப்படி அவர் வீழ்ந்தார்? கட்சியோட கொள்கை என்னன்னா, என் கல்யாண மண்டபத்தை இடிச்சா நான் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் அவங்களோட கொள்கையை தவிர வேற எந்த கொள்கையுமே இல்ல கிடையாது. தேமுதிக உள்ள வரும்போது என்ன சொல்லி வந்தாங்க? நாங்க இந்த ரெண்டுக்கும் மாற்றா வரும், இது ஒரு கொள்கையா? அதுலயும் பாருங்க, தேசியமும் வருது திராவிடமும் வருது, அது எப்படி ரெண்டும் மேட்ச் ஆகும்? ஏன் எதற்குன்னே தெரியாம ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பெரிய லெவலுக்கு மேல போய் திருப்பியும் காணாம போன கட்சின்னா, ஆம பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்படாது அப்படிம்பாங்களே, அது மாதிரி இவர்கள் 2 பேரும் 2 அரசியல் ஆமைகள். அவங்க 2 பேரும் உள்ள போன அந்த எந்த கட்சியுமே உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. ஒண்ணு நம்ம ராமச்சந்திரன், இன்னொன்னு நம்ம தமிழருவி. கரணார்காரியில் வந்தாருன்னு சொல்றத அவர் அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் சொன்னாரே தவிர மற்றபடி அவருக்கு கலைஞர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டுங்க. அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. இதே மாதிரி வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு தான் பேசினாரு. அந்த ஒரு பைட் வந்தது. அவர் சொன்ன வார்த்தை எது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவரை பத்தி எல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு அவர் பேசின அந்த ஒரு பைட் ஒண்ணு வந்தது. நமக்கு ஒரு ஆபத் பாந்தவன் யாராவது ஒருத்தன் வரமாட்டானா? அதை போல வந்தவர் தான் ராமதாஸ். இவர் ஒரு பெரிய மாற்று சக்தியா வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு சாயம் வெளுத்துருச்சு. வெளுத்த உடனே ஆஹா இது சாதி கட்சியா, சேர்தான் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அதற்கு அடுத்த அலையில வந்தவர் தான் விஜயகாந்த். திமுக ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அடுத்த கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே இது அண்ணா காலத்திலேயே உண்டு, ஈவன் பெரியார் காலத்துல இருந்தே சொல்லலாம். எப்போதுமே அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கிக்கிட்டே இருந்தாதான் அந்த இயக்கம் நிற்கும். ஒரே ஒரு நபரை மட்டும் நம்பி இருந்தாங்கன்னா அவரு காலம் முடிஞ்ச உடனே அந்த கட்சியும் முடிஞ்சிடும். நாளைக்கு இப்ராஹிம் ராவுத்தரை பார்க்கக்கூடிய இன்னொருத்தர் ஒருவேளை இந்த தீவிரவாதியா இருப்பானோ அப்படின்ற பார்க்கக்கூடிய அளவுக்கு, அதாவது நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப சிறப்பான வார்த்தை. தமிழில் முதல் முறையாக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து படங்கள் எடுக்கப்பட்டதே விஜயகாந்துக்கு அப்புறம் தான். நட்புக்கு இலக்கணம்னா விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில நான் எடுக்கிற படத்துல பூராமே இந்த வெறுப்பை கம்ப்ளீட்டா விதைச்சது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ சமீபத்தில் விஜயகாந்தோடைய ஒரு ஸ்டில் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் போட்டு, இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா, இவரை ஏன் இவ்வளோ துன்புறுத்துறீங்க, குடும்பப்படுத்துறீங்க அப்படிலாம் பார்த்தாங்க. நம்ம அந்த சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவங்க தேமுதிகவுடைய பொதுக்குழு கூட்டம், அதில் விஜயகாந்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பிரேமலதாவை பொதுச் செயலாளராக நியமிக்கிறது, அதுக்கு விஜயகாந்த் சொல்லணும், சொன்னாதான் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு ஏற்பாடாக கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அவரை அந்த தள்ளுவண்டியில் கொண்டு உட்கார வச்சது, அவர் உட்கார முடியாமல் நெளிகிறாரு. ஆனாலும் பிடிச்சி இருத்தி உட்கார வைக்கிறாங்க. பரிதாபமாக இருக்குது. ஒரு நேரத்தில் விஜயகாந்த் அப்படின்னா ஒரு கம்பீரம், அப்படி பார்த்து வளர்ந்தவர்கள் நாம. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை தோழர், எல்லாருக்குமே ஒரு காலத்தில் வயதாகத்தான் செய்யும். அதுவும் போக இள வயதில் நாம் செய்கிற சேட்டைகளுக்கெல்லாம் 60க்கு மேலே தான் அது வேலையை காட்டும். அதை போலவே அவரும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆக்டிவாக இருந்த ஹீரோ. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் தைரியமாக எல்லாத்துலேயும் இறங்கக்கூடியவர். அது முரட்டு தைரியமா இல்லை கால்குலேட்டட் ரிஸ்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வாழ்க்கையில் நான் பார்த்த வரை, மதுரையில் ஏதோ ரைஸ் மில் ஓனர்னு சொல்லுவாங்க, அப்புறம் பணக்கார குடும்பமாக தான் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு தொழிலை பண்ணிட்டு மதுரையிலேயே அவர் சினிமாவில் சான்ஸ் தேடுறதுக்கு வரும்போது ராஜு பைக்கில் தான் அதுதான் அவரும் சரி, இவர் KS ரவிக்குமாரும் சரி. KS ரவிக்குமார் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போதே காரில் தான் வந்தார் அப்படிம்பாங்க. இவராது பைக்கில் வந்திருக்காரு, அவர் கார்லேயே வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு முரட்டு தைரியம்னு கூட நம்ம சொல்லலாம். எதனால இறங்கி பார்த்துருவோமே அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் இதுவரை எடுத்த எந்த முயற்சியிலும் அவர் தோத்து போல.
2016 மக்கள் நல கூட்டணியை தவிர அவர் முன்னெடுத்த எல்லா முன்னெடுப்புகளையும் சினிமாவிலும் சரி, தயாரிப்பு வேலைகள்லையும் சரி, கட்சி தொடங்கியதிலும் சரி, ஏன்னா நடிகர் சங்கம் எல்லா விதத்திலையும் இருந்தாரு. ஆக மொத்தத்தில் பார்க்க போனால் அவர் வந்து ஒரு வெற்றிகரமான மனிதராக வாழ்ந்தார் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கலாமே தவிர, வயசாயிடுச்சா அப்படின்லாம் நம்ம பேசுறது வந்து கிட்டத்தட்ட உருவ கேலிதான். நான் முதலமைச்சர் ஆனா சக்கர நாற்காலியில் வரமாட்டேன் அப்படின்னு விஜயகாந்த் அப்ப பேசுனதெல்லாம் இப்ப எடுத்து போடுறாங்க. அதைத்தான் சொல்றேன். அது வந்து சக்கர நாற்காலியில் வரமாட்டேன்னு சொல்றது இருக்கட்டும், சக்கர நாற்காலியில் கலைஞரை வந்து அதுதான் கலைஞர் தான் அவர் சொல்றாரு, வேற யாரையும் சொல்றாரு. சக்கர நாற்காலியில் வந்தாருன்னு சொல்றத வந்து அவர் அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் சொன்னாரே தவிர, மற்றபடி அவருக்கு வந்து கலைஞர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டுங்க. அதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது. திமுக எதிர்த்து தான் அரசியல் செஞ்சார். அரசியல் வந்து அப்புறம் நம்ம தலைவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான், எதிர்கட்சியா இருந்துட்டு அரசியல் செய்யாம அவியலா செய்ய முடியும்னு ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னாரு. அது போலதான் சொல்ல முடியும். அப்போ எதிர்கட்சின்றப்ப அவர் எதிர்த்தாலும் ஒரு மரியாதை உள்ள ஒரு லிமிட்டோட தான் அவர் எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. நம்ம ஜெயலலிதா போல தரம் தாழ்ந்தெல்லாம் அவர் ஒரு நாளும் பேசியது கிடையாது. கலைஞரெல்லாம் அவருக்கு கல்யாணமே வந்து கலைஞர் தலைமையில் தான் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அது போக அவர் வந்து அதுவும் ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கலைஞரை குறித்து ஜெயலலிதாவோ யாரோ ஒருத்தங்க பேசி ரொம்ப, அது என்ன சம்பவம்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அந்த காலகட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு. அப்பவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு. இதே மாதிரி வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தான் பேசினாரு. அந்த ஒரு பைட் வந்தது. அவர் சொன்ன வார்த்தை இது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அவரை பற்றிலாம் இப்படிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு அவர் பேசின அந்த ஒரு பைட் ஒன்று வந்தது. அதே போலவே கலைஞர் இறந்த பொழுதும் அவர் பேசிய ஒரு பைட் வந்து அவருக்கு பேசவே முடியல, அழுதுட்டார். அதெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய உண்மையான அன்புன்னு தான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் வந்து அந்த உண்மையான அன்பு இருந்தால் தான் அந்த எக்ஸ்பிரஷன் வரும், நடிக்க முடியாது. ஏன்னா விஜயகாந்த் வந்து சினிமாவில் கூட உண்மையெல்லாம் அவருக்கெல்லாம் பெருசெல்லாம் அழுகெல்லாம் தெரியாது. அதனால அழுகிற மாதிரி சீன்லாம் அதிகமாகவே வைக்க மாட்டாங்க. ஈவன் வைதேகி காத்திருந்தால முழுக்க சோக சீன் தான். ஆனாலும் அப்படியே உறைந்த முகத்தோடு இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்களே தவிர, ஸோ அதை நடிப்புலாம் பார்க்க முடியாது. கலைஞர் மீது அவருக்கு எப்போதும் தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டுன்றது நாம மறுக்க முடியாது. அவர் அரசியலுக்கு வந்த பிறகு பேசியிருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இது மரியாதையும் அவருக்கு உண்டு. அரசியல் செய்யும் போது பேசவும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா பேசியதிலும் எனக்கு தெரிஞ்சது அந்த சக்கர நாற்காலின்னு சொன்ன ஒரு வார்த்தையை தவிர பெருசா அவர் வந்து எதுவும் தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுனது கிடையாது. அதற்காக வந்து இன்னைக்கு வந்து அன்னைக்கு நீ பேசுனியே, நீயே இன்னைக்கு இப்படி வர்றிய அப்படின்னு நம்ம பேசணும்னா அப்புறம் உங்களுக்கு அது உண்டு, எனக்கும் அது உண்டு, எல்லாருக்கும் அது உண்டு. வயதான காலங்கிறது எல்லாருக்கும் வரதான் போகுது. அப்படி இருக்கும்போது அதை அன்னைக்கு நீ சொன்ன இன்னைக்கு உனக்கே ஆயிடுச்சு பாருன்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு வந்து நாமளும் அதே தான் பேசுறோம், நமக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா தேமுதிக அப்படிங்கிறது அது ஆரம்பித்த காலத்துல நம்ம பார்த்தோம் எவ்வளவு வேகமா அது வளர்ந்து வந்தது. முழுக்க எல்லா பத்திரிகைகள தொலைக்காட்சிகளை விஜயகாந்த் பேசுறதுதான் செய்தி. தினசரி ஒரு பக்கம் ஆளுங்கட்சி, இன்னொரு பக்கம் எதிர்கட்சி, இதுதான் எப்பவுமே செய்தியா இருக்கும். மூன்றாவதாக விஜயகாந்த் வந்துகிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு 8% மேல ஓட்டு 2006ல, 2009ல வந்து 10% தாண்டி போயிட்டாரு. 29 எம்எல்ஏ எல்லாம் வச்சிருந்தாரு. எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. எதிர்கட்சி தலைவர் அப்படி இப்படி திடுதுப்புன்னு ஒரு பெரிய வளர்ச்சி. ஆனா எப்படி அவர் வீழ்ந்தார்? எப்போதுமே 2 பெரிய பலம் வாய்ந்த கட்சிகள் இருக்கக்கூடிய நேரத்துல பொதுமக்கள்ல ஒரு சாராருக்கு வந்து இத 2 தாண்டி எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லையா, டெய்லி காலையில இட்லி இல்ல தோசை, இட்லி இல்ல தோசை தானா, வேற ஏதாவது போட மாட்டீங்களான்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, திமுகவுக்கு ஒரு 35%ல இருந்து 40% சாலிடான எப்பவும் உள்ள ஓட்டு, அதே போல இன்னொரு 35ல இருந்து 40% உள்ள சாலிடான ஓட்டு ஏடிஎம்கேக்கு இருக்கும். இது போக ஒரு 25% பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்பவுமே ஆசிலேஷனாவே இருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு ஆபத் பாந்தவன் யாராவது ஒருத்தன் வரமாட்டானா, வந்து நம்ம மாத்தி இவங்களே ஆண்டுகிட்டு போர் புதுசா ஒருத்தன் வரட்டுமே அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். அதை போல வந்தவர் தான் ராமதாஸ். வந்துட்டாரு. இவர் கண்டிப்பா பெரிய புரட்சியாளராக, முற்போக்காளர்கள் பெரியாரிசிகள் எல்லாம் கூட அவரை பாராட்டதான் செஞ்சாங்க. தீவிர இடதுசாரிகள் வரைக்கும் அவரை கொண்டாடு, எல்லாருமே கொண்டாடினாங்க. இவர் ஒரு பெரிய மாற்று சக்தியா வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு சாயம் வெளுத்துருச்சு. வெளுத்த உடனே ஆஹா இது சாதி கட்சியா, சேர்தான் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அதற்கு அடுத்த அலையில வந்தவர் தான் விஜயகாந்த்.
வைகோ அதுக்கு முன்னாடி இருக்காரு. வைகோவும் இருக்காரு. ஆமா, வைகோ வந்து இதை விட பெரிய எழுச்சியில வந்தவர். அதன் பிறகு அவரது உடல்நிலை காரணம், மற்றபடி இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன, அடுத்த கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே இது அண்ணா காலத்திலேயே உண்டு, ஈவன் பெரியார் காலத்துல இருந்தே சொல்லலாம். எப்போதுமே அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கிக்கிட்டே இருந்தாதான் அந்த இயக்கம் நிற்கும். ஒரே ஒரு நபரை மட்டும் நம்பி இருந்தாங்கன்னா அவரு காலம் முடிஞ்ச உடனே அந்த கட்சியும் முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு சித்தாந்த பின்னணி வேணும்ல. அதான் சித்தாந்தம் இருந்தாதான் அடுத்த கட்ட தலைவர்களையும் உருவாக்க முடியும். இவர் வந்த வேகத்திலேயே இவர் காணாம போனதுக்கு காரணம், ராமதாஸ் வந்த வேகத்திலேயே காணாம போனதுக்கு காரணம், அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லைன்றதுதான். இப்ப பாத்தீங்கன்னா மூன்றாவது கட்டமா இப்ப யார் வந்து நிக்கிறான்னு உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. மாற்ற முன்னேற்றம் அன்புமணி. ஆமா. அப்புறம் வைகோவும் அவருடைய பையன். அப்படி போச்சுன்னா, அதாவது பசங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இப்படிலாம் நான் சொல்லலை. அவர்களின் தந்தையார் வேலை செய்த அளவுக்கு இவங்க களத்துல இறங்கி வேலை செய்யறாங்களா அப்படின்றத நீங்க பாக்கணும். இப்போ கலைஞர் இருந்தாரு, அவர் பையன் வந்துட்டாரு, அப்ப ராமதாஸ் இருக்காரு, அவர் பையன் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வரலாம், தாராளமா வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். அதாவது எப்படி வந்து இன்னாரின் மகன் என்ற காரணத்துக்காகவே அவரை தலைவராக ஆக்குவது அப்படின்றத தப்புன்னு சொல்றீங்களோ, அதே அளவுக்கு இன்னாரின் மகன்ன்றதுக்காக அவர் தலைவர் ஆகக்கூடாதுன்னு சொல்றதும் தப்பு. சரிங்களா? கட்சி முடிவு பண்ணணும், அது மக்கள் முடிவு பண்ணணும், கட்சி முடிவு பண்ணணும். ஆனால் அந்த வாரிசுன்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சு அடுத்த தலைவராக யாருமே ஆக முடியாது. நேரு இருந்தாரு, அவர் பொண்ணு இந்திரா காந்தி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. ராஜீவ் காந்தி கொஞ்ச காலமே இருந்தா கூட அவருடைய ஆளுமை என்னன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. அந்த வாரிசுன்ற அடையாளத்தோடவே கொஞ்ச நாள் இருந்து அவரும் இறந்துட்டாரு. அப்புறம் இவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்கன்றப்ப 4வது தலைமுறையா ராகுல் வந்தாலும் அவர் அந்த ஜோடா யாத்திரையிலிருந்து 4000 கிலோமீட்டர் நடந்து ஊர் ஊரா போய் பேசி, பொட்டி கடையில போய் உட்கார்ந்து டீ குடிச்சு எல்லா வேலையும் பண்ணி தான் இன்னைக்கு வந்து மக்கள் ஓகே ராகுல் காந்தி உண்மையிலே நல்ல தலைவராக அடுத்த தலைவராக வருவார்னு ஏத்துக்கிட்டாங்களே தவிர, அவர் வந்த உடனே வாங்க வாங்க நீங்க தான் அப்படின்லாம் யாரும் ஏத்துக்கல. அப்ப அன்புமணியால ஏன் வர முடியல, மற்ற வாரிசுகளால ஏன் வர முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணம் வந்து அவர்களிடம் அந்த களப்பணின்றது இல்லை. இன்னைக்கு ஸ்டாலினை வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் எவ்வளவோ சுத்தினார், எவ்வளவு வேலைகள் செஞ்சார். இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, உதயநிதியை வந்து அமைச்சரா ஆக்கிட்டாங்க. அவர் பாட்டு ஜாலியா இருக்கலாமே, யோசிச்சு பாருங்க, ஜாலியா இருந்துட்டு போயிடலாமே. கோடி கணக்கா சம்பாதிக்கிற ரெட் ஜெயிண்ட் கம்பெனி வச்சிருக்காரு, 10 அப்பா முதலமைச்சரா இருக்காரு, நம்மளையும் மந்திரி ஆகிட்டாரு, ஏசி ரூம் போட்டு தூங்கிட்டே இருக்கலாமே. போறாரு பாருங்க, ஒரு 6 மாத காலத்தில் 234 தொகுதிகள்ல இந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறைன்னு கட்சிக்கு நடத்துறாரு, மக்களுக்கு இல்ல கட்சிக்காரங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, 6 மாசத்துல மொத்தம் இருக்கிற நாட்களின் எண்ணிக்கை வந்து 180 நாள்ல 234 நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுறாருன்னா அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு எப்படி இருக்கும் பாருங்க. சினிமால அவர் வர்ற உதயநிதி வேற, நீங்க இப்போ டிவில எல்லாம் பாருங்க, வேத்து ஊத்துது. இந்த அரசியல் வேலை செய்யறதுக்குன்னு தனியா ஒரு உடம்பு வேணுங்க. இல்ல நினைச்ச நேரத்துல சாப்பிட முடியாது, ஒரு டீ கூட குடிக்க முடியாது, போய்கிட்டே இருக்கணும். காலைல நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா 6:30 மணிக்கு அங்க ஆள் ரெடியா நிற்கும், தலைவா இது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு ஒருத்தன் வருவான். அதுல ஆரம்பிச்சு ராத்திரி 11 மணி ஆனாலும் பிரச்சனைகளை பூரா பேசி ஆகணும், ஆட்களை சந்திச்சாகணும், கிடைச்ச கேப்ல எதையாவது சாப்பிடணும். அப்படி இருந்தாதான் வந்து நீங்க அரசியல்ல நிக்க முடியும். மீண்டும் நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்ப இதுல அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில வந்து அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேமுதிகவுடைய பின்னடைவு வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா, எம்எல்ஏக்கள் செய்த துரோகம். இவரால் வெற்றி பெற்றவர்கள் அந்த 28 29 பேர்னு சொல்றீங்க அப்படின்னா, அதுல 11 பேர் போயிட்டாங்க. அவங்க முதல்ல போயிட்டாங்க. ஆர் சுந்தரராஜன், பாண்டியன் எல்லாரும் போயிட்டாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப நெருக்கமானவர்கள் கூட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா படிப்படியா கலையுது. இன்னொரு பிரிவு வந்து அப்படியே திமுக பக்கம் போயிருச்சு. எம்எல்ஏக்கள் செய்த துரோகம் தான் அவர் உடல்நிலை வீழ்ச்சிக்கும் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, நீங்க ஏற்கிறீங்களா? இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எம்எல்ஏ போயிட்டாங்கன்னா அதுக்கும் உடம்பு சரியில்லாம போறதுக்கு எப்படி சம்பந்தமா இருக்கு? இல்ல அதனால வருத்தப்பட்டுலாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து அந்த காலகட்டத்தில் அவர்கள் துரோகம் செய்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம மறுக்கவும் முடியாது. யாரால் துரோகம் செய்ய வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு அதுல ஒரு செய்தி இருக்கு, செஞ்சது எல்லாருக்குமே தெரியும்.
ஜெயலலிதாவின் ஆசையோடு நடந்த காரியம் அது. ஆனா அவங்க சொல்றாங்கல்ல, ஜெயலலிதா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றாங்க. ஏன்னா உங்க எம்எல்ஏக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு போனதே அவங்க தானே. அதனாலதான் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் அது மாதிரி காசு வாங்கலாம் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க போல இருக்குது. அதனால ஜெயலலிதாவை எனக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க போல இருக்குது. ஜெயலலிதாவை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்க போல சசிகலாவை கூட இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம் நீங்க. ஆனா அவங்க ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, கட்சி வீழ்ச்சி அப்படின்றத ஒத்துக்கிறாங்க, பின்னடைவுங்கிறத ஒத்துக்கிறாங்க. அதற்கு இதுதான் காரணம் அப்படின்றத அவங்க கட்சியில ரொம்ப நெருக்கமாக இருந்து பார்த்திருக்கிறாங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ரொம்ப நெருக்கமாக இருந்து பார்த்திருக்கிறாங்க. எதனால அவர் பாதிக்கப்பட்டாருங்கிறத உணர்ந்து சொல்றாங்க. அதை ஏத்துக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க, உடல் நலத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. உடல் நலம் அது அவர்களது தனிப்பட்ட ஆரோக்கியத்தின் பிரச்சனை. உடல் நலத்தை பேண வேண்டும் என்றால் கலைஞரை போல் பேண வேண்டும். என்கிட்ட கேட்டால் உலகத்துல பெஸ்ட் டயட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று நம்ம ஆசிரியர் வீரமணியோட டயட்டுன்னு சொல்லுவேன், இல்லைன்னா கலைஞரோட டயட்டுன்னு சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா ஆசிரியர் வீரமணி டயட் இதை விட பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னும் 90 வயசுக்கு மேல இன்னும் அப்புறம் அவர் ஸ்பீடுக்கு நடக்க முடியாதுங்க. அப்போ உடல் நல ஒரு பொது வெளியில் பொது காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை தன்னுடைய உடல் நலத்தை பேணுவது. சோறு இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். விஜயகாந்த் உடல் நலத்தை பேணவில்லை. நல்ல உடற்பயிற்சி எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா உடற்பயிற்சி எப்போவாது சும்மா போட்டோ செஷனுக்கெல்லாம் பண்ணா பத்தாதுங்க. பல ஆண்டுகளாக கெடுத்து வச்சிருக்கிறோம் உடம்ப ரஜினிகாந்த் மாதிரியே. அதே மாதிரி பேரையும் வச்சு அதே மாதிரியான பழக்க வழக்கங்களோடு சேர்த்து உடல் நலத்தை கெடுத்து வச்சிருக்கப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். உடல் நலத்திற்கும் இதை இப்ப என்ன இவங்க நினைக்கிறாங்க, பிரேமலதா என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ போட்டோவை காமிச்சு ஜெயிச்ச மாதிரி நம்மளும் இந்த போட்டோவை காமிச்சு ஜெயிக்கலாமான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா நீங்க முதல்ல உங்க கட்சிக்காரங்களோட நெருக்கமாகணும். கட்சிக்காரர்கள் உங்களை குடும்பத்துல இருக்க ஒரு அண்ணி மாதிரி பார்க்கணும். ஐயோ எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அண்ணி தனியா ஆளா நின்று இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போறாங்க அப்படின்னு தம்பிமார்கள் பூரா நினைக்கணும். நீங்க அந்த தம்பிமாரை பூரா இன்னும் உங்க கம்பெனில வேலை பார்க்குற ஆபீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னா அவன் எப்படி உங்களை மதிப்பான்? ஓகே, இப்ப அவருடைய உடல்நிலை வீழ்ச்சி அப்படிங்கிறது கட்சியோட வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? 2011 அவங்க எதிர்கட்சி 28 எம்எல்ஏ, பெரிய லீடர். ஆமா, திமுகவோட பெரிய கட்சி தேமுதிக. ஆமா, அந்த ரேஞ்சுக்கு தான் காட்டப்பட்டார்கள். ஆனா 2014 அப்படியே மோடியோட கூட்டணி வைக்கிறார். அப்ப கூட பெரிய வீழ்ச்சி மாதிரி தெரியல. 19% அவங்க ஓட்டு பெற்றார்கள் அப்படின்னா அதுல தேமுதிகவுடைய ஓட்டும் கணிசமா இருந்தது. ஆனா 2016 மக்கள் நல கூட்டணி அதுல போய் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாங்க முக்கியமா 2 பேருங்க. அவங்களுக்கு பேரே அரசியல் ஆமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சொல்லுவாங்களா ஒரு பழமொழி, அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை கிடையாது. பழமொழியை மட்டும் சொல்ல, ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்படாது அப்படிம்பாங்களே, அது மாதிரி இவர்கள் 2 பேரும் 2 அரசியல் ஆமைகள். அவங்க 2 பேரும் உள்ள போன அந்த எந்த கட்சியுமே உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. ஒண்ணு நம்ம ராமச்சந்திரன், இன்னொன்னு நம்ம தமிழருவி மணியன். இவங்க போனாங்கன்னா முடிச்சு வச்சுட்டு வந்து காரியத்தை முடிச்சு சிறப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. அந்த வேலையை செஞ்சுதான் நடுவில் அண்ணன் திருமாவுக்கே அதுல ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது. அவரையும் தேவையில்லாம கூட்டிட்டு போய் வாங்க மக்கள் நல கூட்டணி போவோம். ஆரம்பத்துல மக்கள் நல கூட்டணியில விசிக, சிபிஐ, சிபிஎம் இவ்வளவுதான் இருந்தது. ஆமா, ஒரு மாற்று என்பது போல ஒரு நம்பிக்கையும் இருந்தது, நல்ல ரிசப்ஷன் இருந்தது. அவங்கள ஊடகங்கள் நல்லா தான் இருந்தது. விஜயகாந்த் உள்ள வந்த பிறகு, வைகோ உள்ள வந்த பிறகு தானே அது வேற மாதிரி இல்ல. அவங்க 2 பேரும் உள்ள வந்த உடனே இல்ல, அந்த டைம்ல தான் தமிழருவி மணியனும் உள்ள வர்றாரு. அவரு தான் இதை பூரா நாசம் பண்ணி, அதாவது அண்ணன் திருமாலாம் அவ்வளவு தூரம் உழைச்சி ஒரு லெவலுக்கு தன்னோட கட்சியை கொண்டு வந்தது. அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியதே அந்த மக்கள் நல கூட்டணி தான். மதிமுக சுத்தமா காணாம போனதும் அந்த மக்கள் நல கூட்டணியால தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி ஏதோ தடுமாறி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஒண்ணு, மதிமுகவிலும் சரி அண்ணன் திருமாவும் சரி தங்கள் உடல் நலத்தை பேணி கொண்டிருந்ததால் அவர்களால் மீண்டும் தங்கள் கட்சியை உயிர்ப்பிக்க முடிஞ்சது. இவர் உடல் நலத்தை நீங்க கேட்டீங்கல்ல, கட்சியின் பின்னடைவால அவருக்கு உடல் நலம் வந்ததா இல்ல உடல் நலம் குறைவால கட்சிக்கு பின்னடைவுனா, உடல்நல குறைவால தான் கட்சிக்கு பின்னடைவு. அவர் விஜயகாந்த் திரைப்படத்துல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு ஹீரோ டைப் தான். போராடி நிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். அவரோட உடல் நலம் சரியில்லைன்றப்ப அதை தாண்டி அவரால் போக முடியல. விஜயகாந்த் மட்டும் நல்லா இருந்திருந்தாருன்னா இப்ப அவரு தாங்க சிஎம். அப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அது சும்மா ஒரு ஆசைக்கு அவங்க கட்சிக்காரங்க வேணா சொல்லிக்கலாம். என்ன ஒரு பிரச்சனைனா, கட்சியோட கொள்கை என்னன்னு நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்பதான் அதை நம்ம சொல்லணும். என்னன்னா, கட்சியோட கொள்கை என்னன்னா, என் கல்யாண மண்டபத்தை இடிச்சா நான் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் அவங்களோட கொள்கையை தவிர வேற எந்த கொள்கையுமே இல்ல கிடையாது. இல்ல, கட்சி கொள்கையை சொன்னா நீங்க காப்பி அடிச்சிருவீங்க. ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. நான் சொல்ல மாட்டேன். அப்படி அது ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா அந்த காதலிக்க நேரமில்லை படத்துல நாகேஷ் சொல்லுவார், படத்துல என்னடா கதைன்னு சொல்ல மாட்டேனே,
சொல்லவே மாட்டேன், கடைசி வரை சொல்ல மாட்டேன். கடைசி வரை அவ்வளவு பேரும் என்ன கதைன்னு தலையை பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. கடைசி வரைக்கும். ஆமா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட கதை சொல்ல மாட்டாரு. அது மாதிரி இவங்க இன்னைக்கு வர இல்ல, என்னைக்குமே சொல்ல போறது இல்ல என்ன கொள்கைன்னு. ஏன்னா கொள்கைன்னு இருந்தா தானே சொல்ல முடியும். அவங்களோட கொள்கை ரொம்ப தெளிவு. என் பில்டிங்க நீங்க என்க்ரோச்மெண்ட்னு சொல்லி இடிச்சிட்டீங்க, அப்ப நான் விட மாட்டேன், நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். சொல்ல போனா ஏன் எதற்குன்னே தெரியாம ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பெரிய லெவலுக்கு மேல போய் திருப்பியும் காணாம போன கட்சின்னா இல்ல அப்படி சொல்லிட முடியுமா? இப்ப நீங்களே சொன்னீங்க திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சி வேணும். இல்ல அந்த நேரத்துல இவர் சொன்னோடனே இவர் என்னவோ பண்ண போறாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கட்சின்னு சொல்லிடுங்க. இல்ல இப்படி யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் ராமதாஸ் ஆரம்பிக்கும் போது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு வராரு. இப்ப ஈவன் நம்ம அண்ணன் சீமான கூட எடுத்துங்க, அவரு கொள்கையெல்லாம் எழுதி ரகசியமா உள்ள வச்சிருப்பாரு தவிர வெளியே காட்ட மாட்டாரு. ஆனாலும் ஈழ கொள்கை இருக்குது, கொள்கை ஏதோ ஒண்ணு இருக்கு. கச்சத்தீவை மீட்க போறோம், தமிழராய் ஒன்று கூடுவோம், குடிகளாய் இணைவோம், தமிழ் குடிகளாய் இணைவோம் அப்படி இப்படின்னு அவராது ஏதோ ஒரு சில மேட்டரை சொல்லிட்டு இருக்கிறாரு. தேமுதிக உள்ள வரும்போது என்ன சொல்லி வந்தாங்க? நாங்க இந்த ரெண்டுக்கும் மாற்றா வரும், இது ஒரு கொள்கையா? அதுலயும் பாருங்க, தேசியமும் வருது திராவிடமும் வருது. அது எப்படி ரெண்டும் மேட்ச் ஆகும்? ரெண்டு எதிரெதிரானது. ரெண்டுமே எதிரெதிரானது, சித்தாந்த வகையிலே எதிரெதிரானது. அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா எப்படி? ரொம்ப குழம்புது இல்ல? அதுல முற்போக்கு வேற, தேசிய இனிப்பான புளி குழம்புன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது. அதுல முற்போக்கு இத்தனை ஏதோ ஒரு அவியல் மாதிரி ஒண்ணு செஞ்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துக்கு அது பிக்கப் ஆச்சு. ஆனா நீண்ட நாளைக்கு சரக்கு இல்லைன்னா ஓட்ட முடியாது. ஆனா இன்னொன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாருல, நான் தான் மாற்று, நான் மக்கள்கிட்டையும் கடவுளோட மட்டும்தான் கூட்டணி வச்சிருப்பேன், வேற யாரோடையும் கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நம்பிக்கையோட நிறைய பேர் வந்தாங்க. அவர் கூட்டணி வைத்ததுனாலதான் அது வீழ்ந்தெடுத்து சொல்லும் அப்படி சொல்லிருக்கோம். இல்ல அவரு சொன்னதை செஞ்சாங்க. கடவுளோடு கூட்டணி வைப்பேன்னு சொன்னாரு. அதனால ஜெயலலிதா கூடயும் கூட்டணி வச்சாரு, கருணாநிதி கூடயும் கூட்டணி வச்சாரு. அவர் சொன்ன வார்த்தையில மாறலங்க. ஆண்டவர் கூட கூட்டணி வைப்பேன். ஆக முன்னாடி ஆண்டவர்கள் யாரோ அவங்க கூட எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. திமுகவோட கூட்டணி பேசினாங்க. மக்கள் நல கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி அவங்களதான் பேசினாங்க. பெரிய டிமாண்ட்னு சொன்னாங்க. 100 தொகுதி பாதி கொடுங்கன்னு கேட்டாரு. 100 தொகுதிக்கு மேல கேட்டாரு. அது இல்லாம மேயர் சீட்டு கேட்டாரு. அப்படி நிறைய சொல்றாங்க. நிறைய இது இல்ல, அவருக்கு ஸ்டாலின் தான் அதை இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறது. இல்ல, எப்போதும் நமது உயரம் என்னன்னு நமக்கு தெரியணும். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்கன்றதுக்காக உடனே நான் நாளைக்கு ஒரு மேடையில போய் பேசினா என் பின்னாடி என் பேச்சை கேட்கறதுக்கு 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என்ன மாதிரி பைத்தியக்காரன் உலகத்துல இருக்க மாட்டான். கலைஞரே சொல்லியிருக்காரு, என் உயரம் எனக்கு தெரியும், பிரதமர் வேட்பாளராக நீங்க யோசிக்கவே இல்லைன்னா என் உயரம் எனக்கு தெரியும், என்னுடைய இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு. என் இடம் தமிழ்நாடு தான், நான் இங்கதான் வேலை செய்வேன்னு. அதே போலவே எல்லோருக்கும் தங்கள் உயரம் என்னன்னு தெரியும். அதை தெரியாமலே வந்தோம் டக்குனு 30 எம்எல்ஏ எல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்ப நம்ம அடுத்தால சிஎம் ஆயிடலாம் போலியா அப்படின்னு நம்மளா கற்பனை பண்ணிட்டு கற்பனை குதிரையை தட்டி ஓட விட்டோம்னா அது எங்க வேணா ஓடும். அடுத்தால முதலமைச்சர், அதுக்கு அடுத்தால பிரதமரே ஆகலாம், அதுக்கப்புறம் ஐநா சபைக்கே தலைவர் ஆயிடலாம்னு கூட யோசிச்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு எவ்வளவு வீச் இருக்கோ அந்த வீச் பேண்ட் வித்துக்கு தான் நம்ம ரீச் பண்ண முடியும். அவர் நல்லவர், வல்லவர், ரொம்ப மக்கள் மீது அக்கறை கொண்டவர், இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முஸ்லீம் விருப்பு சார்ந்த படங்கள் தொடர்ந்து வந்தது. விஜயகாந்த், அப்புறம் அர்ஜுன். விஜயகாந்த் தான் ரொம்ப சென்டரா இருந்தாரு. காஷ்மீர் தீவிரவாதிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள், இப்படி நிறைய படங்கள் வந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவருக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் உண்டு. இப்ராஹிம் ராவுத் அவருடைய நண்பர். சில விஜயகாந்த்ங்கிற ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணதே அவர் தான். இவருக்கு பெரிய கல்வி பின்னணியோ அரசியல் புரிதலோ கிடையாது. ஆனா அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இவர் எப்படி டிசைன் பண்ண, எப்பவுமே வேஷ்டிஸ்ல தான் போடணும், வருங்கால முதல்வர்னு சொல்லி அவர் ட்ரெயின் பண்ணாரு. ஆனா அப்படி இருக்கும்போது தன் நண்பர்கள் பல முஸ்லீம்களா இருக்கும்போது முஸ்லீம் வெறுப்பு படங்கள் எப்படி வர? அது வியாபாரம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். தனிப்பட்ட முறையில நேர்மையானவர், நல்லவர், வல்லவர்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்காக இப்படி பண்ணாருன்னு அதான் வியாபாரத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றப்போ அவர் தன்னுடைய நட்பை கூட பெருசா கருதலைன்னு தான் சொல்லணும். நாளைக்கு இப்ராஹிம் ராவுத்தரை பார்க்கக்கூடிய இன்னொருத்தர் ஒருவேளை இந்த தீவிரவாதியா இருப்பானோ அப்படின்ற பார்க்கக்கூடிய அளவுக்கு, அதான் நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப சிறப்பான வார்த்தை. தமிழில் முதல் முறையாக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து படங்கள் எடுக்கப்பட்டதே விஜயகாந்துக்கு அப்புறம் தான். ஏன்னா பழைய எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வர பாய்ங்களா ரோஜா ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரோஜா ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. மணிரத்னம் தான் தொடங்கி வைக்கிறாரு. அவரு பிள்ளையார் சொல்லியா போட்டாரு, இவரு மொத்த கதையும் எழுதி முடிச்சாருன்னு வச்சுக்கீங்களேன். ஆக ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் பழைய படங்கள்ல எல்லாம் பாருங்க, முஸ்லிம்ஸ் எல்லாம் நல்லவங்களாவே வருவாங்க, நல்லவங்களாவே இருப்பாங்க. ஈவன் பாவ மன்னிப்புன்னு ஒரு படத்துல சிவாஜியே முஸ்லிமா நடிச்சிருப்பாரு.
இந்த பாரத விலாஸ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. எல்லா இதுலயும் அப்பெல்லாம் வந்து யாரும் இஸ்லாமியர்களை தனியாக பிரிச்செல்லாம் பார்த்ததில்ல. ஆனா கிறிஸ்தவ வெறுப்புன்னு இன்டைரக்டா ஒண்ணு இருக்கும். பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த மேனேஜருக்கு பிஏவா வர்றது பாத்தீங்கன்னா ரோசி, ரீட்டா அப்படின்னு எல்லாம் குட்டப்பாவாடை போட்டுட்டு கிறிஸ்தவர்களை அதை கேவலப்படுத்துற மாதிரி உள்ள ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். இவர்கள் வந்து மிச்சம் மீதி இருக்க இஸ்லாமியர்களையும் இங்க தீவிரவாதின்னு போட்டு மொத்தமா சோழிய முடிச்சு அது ஒரு பெரிய மன வருத்தம் தான் எனக்கும். ஏன்னா நட்புக்கு இலக்கணம்னா விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் நான் எடுக்கிற படத்துல பூராமே இந்த வெறுப்பை கம்ப்ளீட்டா விதைச்சது இன்னொரு காரணம் தான் அது. ஆனா அப்ப அப்படி பார்க்க போனா அவர் வந்து தொழிலுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில இருந்த மனிதர் அப்படின்றப்போ அவர் நல்லவர், தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அவரை பொறுத்தவரை அவர் நல்லவர்னு வேணா நம்ம எடுத்துக்கலாமே தவிர, எம்ஜிஆருக்கு சொல்லுவாங்கல்ல, வந்தா சாப்பிடாம யாரையும் அனுப்ப மாட்டாரு, அதே போலதான் இவருக்கும் வள்ளல். இவரு கருப்பு எம்ஜிஆர் இவர் வந்தாருன்னா மீன் குழம்போட கறி சாப்பாடு போடாம அனுப்ப மாட்டாருன்னு இது ஒரு கதை. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நல்ல விஷயம் தான். ஏங்க அது அவர் யாருக்கு இங்க சோறு போட்டாரு? ரெண்டு பேருமே அவங்க பார்க்க வந்து ப்ரொடியூசரு, டைரக்டரு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க. சாப்பிட வசதி உள்ளவங்களுக்கு சாப்பாடு போட்டு. ஆமா, சாப்பிட வசதி உள்ளவங்க இன்னும் வீட்டுக்கு போக லேட் ஆகுமேன்றதுக்காக இங்கே சாப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டாருன்னு வேணா சொல்லலாம். இது அதாவதுங்க சாப்பாடு போட்டாருன்றதெல்லாம் ஒரு நல்லவர்னு சொல்றதுக்கு என்ன ஒரு இதுன்னு புரியல எனக்கு. இப்படி பார்க்க போனீங்கன்னா அம்மா உணவகம் தொடங்கிய ஜெயலலிதா நல்லவங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல அவங்க மக்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அதை இன்னைக்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த உணவகங்களை மூடாம நடத்திக்கிட்டு இருக்கிற ஸ்டாலினை பாராட்டலாம். அவர் நினைச்சா மூடி இருக்கலாமே. ஏன்னா ஜெயலலிதா இருந்தா கண்டிப்பா மூடி இருப்பாங்க. விஜயகாந்துடைய ஒரு பெரிய அதிகபட்ச உச்சத்தை பார்த்ததும் ஜெயலலிதா கூட்டணியோட தான். அதிகபட்ச வீழ்ச்சி தொடங்கியதும் ஜெயலலிதாவுடைய கூட்டணி தான். ஏடிஎம்கே தான் அவருடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் வாங்கினாங்க. இந்த ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டைப்பு. எப்படி ஆம்பளை விஜயகாந்த் தான் ஜெயலலிதா, பொம்பளை விஜயகாந்த் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே ஈகோ, பயங்கர ஈகோ உள்ளவங்க, நான் தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த ரெண்டு கேரக்டர் எப்படி சேர்ந்தது? அது வந்து ஷோ வந்து அதுல உள்ள நிறைய வேலை செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா வேறு சிலர் சொல்றது என்னன்னா, இதை வந்து சசிகலா தான் முன்னெடுத்து ஜெயலலிதாவை மிரட்டியே கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எது உண்மையோ பொய்யோ ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கவும் செஞ்சாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நாரவும் செஞ்சாங்க. அது அவன் ஒரு குடியாரன்னு இந்த அம்மா சொல்ல, இவர் பதிலுக்கு சும்மா இருக்காம ஆமா டெய்லி அவங்க தான் வந்து ஊத்தி கொடுத்தாங்கன்னு பதிலுக்கு பேச, அதாவது நாகரிகமற்ற முறையில் பேசுவது வந்து அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கு. அந்த அம்மா பேசிட்டு போதுன்னு விட வேண்டியது தானே இவர் அதுக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் பார்த்து நாக்கு கடிச்சாரு அப்படின்லாம் அது அவர் வந்து ஏதோ மினிஸ்டர்ஸை பார்த்து சொன்னாருன்றதுதான் செய்தி. ஆனா அது அந்த வீடியோ வந்து டாக்டர் வீடியோன்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி எடிட். ஏன்னா அந்த டைம்ல வந்து சட்டமன்றத்தில் நடக்கிற செய்திகள் பூரா ஜெயா டிவியில மட்டும் தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்க இருந்து தான் ஃபுட்டேஜ் வந்து மற்ற சேனலுக்குலாம் வரும் அப்படிம்பாங்க. அது இயல்பாகவே வந்து விஜயகாந்த் கொஞ்சம் கோபமாவே பேசக்கூடியவர் அப்படின்றது எல்லாருக்குமே நாக்க துருத்தி தான். என்ன ஜேர்னலிஸ்ட கூட எனக்கு நல்லா வாயில வந்துடும் அப்புறம் அப்படின்னா ஒரு மேடையில பேசுனதெல்லாம் பார்த்துருக்கோம், துப்புனதை பார்த்துருக்கிறோம். அவருடைய எந்த எம்எல்ஏக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறா அந்த எம்எல்ஏ வேட்பாளரே ரெண்டு சாத்துனது. அப்புறம் அது பத்திரிகை வாங்க அடிக்கலாம் மாட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. அதை வந்து ஒரு காலத்துல ரசிச்சாங்க, அதெல்லாம் மக்கள் ரசிச்சாங்க, அவ்வளவுதான். இப்ப அதே வேலையை தான் சீமான் பண்ணிட்டு இருக்கு. என்ன ஒண்ணு அடிஷனல் வந்து அவர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு, இவர் பொய்யும் நிறைய சேர்த்து சொல்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர. அதாவது ராமதாஸுக்கு ஒரு காலம் மாதிரி, விஜயகாந்துக்கு ஒரு காலம் மாதிரி இன்னைக்கு சீமானோட காலம் ஓடிட்டு இருக்கு. இங்க மாற்று அரசியல் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக யார் வந்தாலும் அவங்க ஒரு லிமிட்டுக்கு வர்றாங்க, அதோட நின்றுறாங்க, இப்படி ஒரு விமர்சனங்கள் சொல்லப்படுது. இதை தாண்டி அவங்களுக்கு வளர்ச்சி கிடையாது. அப்புறம் அவங்க திமுகவுடையோ அதிமுகவுடையோ கூட்டணி அப்படிதான் போக முடியும், அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படுது இல்லையா? சரிதானா? அது சரிதாங்க. ஆனா அதுக்கு காரணம் என்ன? அந்த மூன்றாவது ஆளா நான் ஒருத்தன் வர்றேன்ட்டு உள்ள வர்றாங்க பாத்தீங்களா, அவர்கள் வந்து களப்பணின்னு என்ன செஞ்சிருக்காங்க, அதுதான் கேள்வி. இப்போ 1950களில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்னா என்ன பேரு, அவங்களோட இமேஜ் என்னங்க? வெள்ளைக்காரனை ஓட விட்ட கட்சி, வெள்ளைக்காரன் நாட்டை விட்டே துரத்துற ஒரு கட்சி. இப்படி இருக்கிற ஒரு இமேஜோட இருந்த கட்சிய அடுத்த 17 வருஷத்துல அடிச்சு காலி பண்ணி நவுத்தி 49ல கட்சி ஆரம்பிச்சு 67ல திமுக ஆட்சியை பிடிக்குது. ஒரு 18 ஆண்டு கால பயணம் அது. அந்த 18 ஆண்டு காலத்துல
திமுகவினர் எப்படி பம்பரம் போல் சுற்றி 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 மொத்த தமிழ்நாட்டையும் கவர்ந்து இழுத்தாங்க. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உழைப்பு என்ன, அதை சொல்லும்போது அண்ணாவை தான் சொல்லுவாங்க. அண்ணா என்ன சொல்லுவாராம், தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 கட்சி ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி அந்த கட்சி ஆஃபீஸுக்கு ஒரு சாவியை நீங்கள் வச்சுக்கிங்க, ஒரு சாவி ஏன்ட்ட கொடுத்துருங்க, நான் வண்டியில் போட்டு வச்சுக்கிறேன். எந்த ஊருக்கு வந்தாலும் நைட் அங்கே பேசிட்டு அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே நான் படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்து, ஏன்னா அப்போ இப்போ மாதிரி ஹோட்டல்ஸு தங்கும் விடுதிகள்லாம் எல்லா ஊர்லேயும் கிடையாது. அப்படி வளர்த்த கட்சி. அப்போ அதுக்கு சமமான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சால் ஒழிய, சும்மா நான் வந்து பேசினேன் எல்லாரும் என் பின்னாடி வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா எப்படி வருவாங்க? இப்போ ஒன்றும் இல்லைங்க, அண்ணன் சீமான் வரணுமா? கண்டிப்பாக வர முடியும், முடியாதுலாம் கிடையாது. அதுக்கு வேலை செய்யணும். என்ன பண்ணணும்? ஸ்டாலின் சும்மா வந்துட்டாராங்க, போனார்ல, பயணம் போனார், எவ்வளோ பயணம் போனார், தமிழ்நாடு முழுக்க சுற்றினார்ல. அப்போ அதே போல் நீங்கள் போகணும். அதாவது சொல்கிறதே என்ன சொல்லுவாங்கன்னா, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், அதே போல் மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்யும் துணிவும் வேண்டும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டே இருக்கு. அந்த பணிவும் இருக்கணும், வேலை செய்யற துணிவும் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம நான் சும்மா பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா மக்கள் கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் நடக்குமே தவிர வேற எந்த முன்னேற்றமும் நீங்க அதான் சொல்ல. இன்னைக்கு கடைசியா ஸ்டாலின் வரக்கூட சும்மாலாம் வரல, அதுக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கு. ஜெயலலிதா வந்தாங்கன்னா சும்மாலாம் வந்துடல. முதல்ல ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோட போய் சட்டையை கிழிச்சு ஜாக்கெட்டை கிழிச்சு அழுது புரண்டு எவ்வளவோ வேலைகள். அதுக்கப்புறம் போய் மக்களே எனக்கு நீதி கொடுங்க நீதி கொடுங்க நீதி கொடுங்கன்னு சொல்லி இவ்வளோ வேலை செஞ்சாதான் அந்த அம்மாவும் வர முடிஞ்சது. ஜெயலலிதா அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே அவங்கெல்லாம் வந்துடல. எம்ஜிஆரும் அப்படித்தான் சும்மாலாம் வந்துடல. என்ன கட்சியை விட்டு விலகிட்டாங்கன்னு ஊர் பூரா போய் புலம்பி தான் அப்போ ராஜா பாப்பா நல்ல மனுஷன் மாதிரி இருக்காங்க, கட்சி விட்டு ஆரம்பிச்சிட்டாங்களாமே, சரி வா ஓட்டோ போடுவோம் அப்படின்னு. அப்புறம் தான் அப்போ நீங்க வந்து ஒரு மாற்று சக்தியாக வரணும்னா அந்த மாற்று சக்தியா உங்களை மாற்றணும். நான் வந்து வெயிட் லிஃப்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா 50 கிலோ 500 கிலோ தூக்கத்துக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணாதானே தூக்க முடியும். நான் தான் அடுத்த மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஆயிட முடியுமா? அதுக்குண்டான பயிற்சியை செய்யணும்ல. அதை போல தானே அரசியலும். மக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் டக்குன்னு நம்பிட மாட்டாங்க. என்ன யோசிப்பாங்க, இவன் யாருன்னு தெரியல, இவனை எப்படி நம்புறது? அட்லீஸ்ட் இவங்களாவது இவ்வளவுதான் செய்வாங்கன்றது நமக்கு தெரியும். இவனை பிடிக்கலாம் அவனை வச்சுக்கலாம், அவனை பிடிக்கலாம் இவனை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில சேஃபா தானே பயணம் பண்ணணும்னு யோசிப்பாங்க. புதுசா இன்னொருத்தர் வரணும்னா அவர் தன்னை நிரூபிக்கணும், போய் மக்கள் மத்தியில நிரூபிக்கணும். நான் உங்களுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்கேன், உங்களுக்காக. அம்மாவே கடைசியில தானே சொல்லும், உங்களுக்காக நான், உங்களால் தான் நான். நம்ம வந்து கணக்குக்கு பார்த்தீங்கன்னா போய் பேசக்கூடிய கூட்டங்கள் கம்மியா இருக்கும். ஆனாலும் எலெக்ஷன் டைம்ல தான் பேசுவாங்க. ஆனாலும் எலெக்ஷன் டைம்ல ஒரு நாள் விடாம எல்லா தொகுதியும் போறாங்கல்ல. லாஸ்ட் 6 மாசம் வேலை செய்வாங்க. அந்த 6 மாசம் ஒரு ஊர் விடாம போவாங்கல்ல. அப்படி போகாம இருந்தா ஜெயிக்க முடியுமா? நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொன்ன காமராஜரே தோத்துட்டாரு. கரெக்டா? அப்போ வேலை செய்யாமல் எப்போதுமே பலன் கிடையாது. வேலை செஞ்சா மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓட்டு போடலன்னா நீங்களாம் சாத்தானின் பிள்ளை ஆயிட்டீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? கலைஞர் அண்ணாவோ பெரியார் ஒருத்தர் தாங்க மக்களை திட்டினது. அவர் திட்டினது வந்து ஒரு அப்பா திட்டுற மாதிரி, ஏன்டா லூசு பையன் மாதிரி இருக்க, ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில உருப்புறதுக்கு உண்டான வழியை பாரு அப்படின்ற மாதிரி அவர் திட்டினது. அவர் தேர்தல் அரசியலும் கிடையாது. அவர் வந்து பிள்ளைங்க வந்து தருதலையா திரியுதுன்னு அதை திருத்தறதுக்காக திட்டினாரு. அண்ணாவோ கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ, அதான் சொல்ல அரகண்ட் லேடி அப்படின்னு பேர் வாங்கின ஜெயலலிதா கூட மக்களை திட்டினது கிடையாது. மக்களையே திட்டிட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியுமா? இவர்கள் அந்த வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு, அதாவது ஆற்றாமையில் புலம்புறன் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது நினைத்தால் கூட பிரேமலதாவால் ஒரு மாபெரும் சக்தியாக மீண்டும் உருவெடுக்கலாம். ஆனா அதுக்கு வேலை செய்யணும். அதை விட்டுட்டு என் தம்பி தான் துணை பொதுச் செயலாளர், என் புள்ளதான் வந்து மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலாம் நடக்காது. உதயநிதியை வந்து மந்திரி ஆக்குனாலும் மக்கள் எப்ப ஏத்துக்கிட்டாங்க? அவர் வேலை செய்யறாருன்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏத்துக்கிட்டு, அவர் சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசினோடனே ஆமா அவர் பேசினா என்ன தப்புன்னு எல்லாரும் கேட்க கூட வந்ததுக்கு காரணம் அவர் வேலை செய்யறாரு. போய் நீங்க மக்கள்கிட்ட வேலை செய்யுங்க. அதான் சொன்னேன், இப்ப நினைச்சா கூட அந்த அபலை பெண் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகிற கான்செப்ட், அதை செஞ்சு வச்சுட்டு போனதும் கலைஞர் தான். பராசக்தி கல்யாணி மாதிரி ஒரு வாழ்க்கை எந்த பெண்ணுக்குமே வந்துடக்கூடாதுன்ற மாதிரி அந்த படத்துல வந்து அவர் அந்த இமேஜை ட்ரெண்டை செட் பண்ணி கொடுத்தது அவர் தான். இன்னைக்கும் போய் சொல்லலாம், பாருங்க நான் ஒரு அபலை பெண் மாதிரி நிக்கிறேன், ஆனாலும் உங்களுக்காக தான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு போனேன். எங்க வீட்டு பெண் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து பிரேமலதாவை அந்நியாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா போய் பேசணும், கட்சிக்குள்ள ஜனநாயகம் கொண்டு வரணும்,
நாங்கள் வச்சது மாதிரி தான், நான் தான் கம்பெனி எம்டி, நீலாம் கம்பெனியில் வேலை பார்க்குற ஆளுன்ற மாதிரிலாம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தா இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள கட்சியே முடிஞ்சிடும். அவ்வளோதான். இது ஆல்மோஸ்டே அணைய போகும் தீபமாகத்தான் அது துடித்து கொண்டு இருக்கிறது. மிச்சம் மீதிய இருக்கிறவங்களே பார்த்து முடிச்சு வச்சிருவாங்க. ஒரு நல்ல முன்னெடுப்பாக வந்தது இன்னும் கொஞ்சம் அழகாக கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போகாமல் அதை முடிச்சிட்டாங்கன்றது தான் நாம் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். எது எப்படியோ விஜயகாந்தோடைய அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பாடமாகவே ஆகிவிட்டது. வளர்ச்சி அப்படிங்கிறதையும் உச்சத்தை பார்த்தவர், வீழ்ச்சியையும் நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.